இங்க ஒருத்தன் காட்டுக்கு நடுவுல ஒரு இடத்துல ஒரு பெரிய எரிக்கல் விழுந்து கிடக்கிறத பாக்குறான். பார்த்தா அது ஃபுல்லா அப்படியே தங்கமா ஜொலிக்குது. அதனால அவன் என்ன பண்றான்னா கையில ஒரு சுத்தியும் உளியை எடுத்து அதை உடைச்சு எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தா அது அப்படியே வெடிச்சு சதறிடுது. இவனும் பறந்து போய் அப்படியே தூரமா விழுந்துடுறான். என்னடான்னு பார்த்தா அந்த எரிக்கல்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான டிராகன் வெளியில வந்து அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா கத்துது. அதே நேரத்துல ஒரு சூனியக்காரனுடைய அடியாளுங்க அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வரானுங்க. உடனே அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னா அங்கிருந்து பறந்து போய் அவனுங்க எல்லாரும் மேலேயே நெருப்பு விட்டு அவனுங்க எல்லாரையுமே அங்கிருந்து துரத்தி அடி. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டிராகன் இருந்த இடத்தை பார்க்கறான். பார்த்தா அந்த இடத்துல நிறைய முட்டைகள் இருக்குது. அவன் அதுல ஒரு முட்டையை மட்டும் கையில எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சூனியக்காரனுடைய அடியால்ல ஒருத்தன் இவனுடைய நெஞ்சிலேயே அம்பு விட்டுறான். அப்ப கூட நம்ம ஹீரோ பயப்படாம எந்திரிச்சு நின்று அவனுங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அதுல ஒருத்தன் அங்க இருந்து ஒரு டிராகன் முட்டையை தூக்கிட்டு ஓடுறான். அதை பார்த்தா நம்ம ஹீரோ அது என்னோடது கொடுத்துறான்னு சொல்லிட்டு பின்னாலேயே துரத்திக்கிட்டு போறான். அப்ப அந்த டிராகன் அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு ஓடினவனை வழி மறைச்சு வாளாலேயே ஒரு அடி அடிக்கும் பாருங்க. அப்படியே அவன் பறந்து போயிடுவான். அதே நேரத்துல அந்த முட்டையை எகிரி போய் கீழே விழ போகுது. அதை பார்த்த நம்ம ஹீரோ அவனுடைய உயிரை கூட பொருட்படுத்தாம அப்படியே எகிரி அந்த முட்டையை கேட்ச் பிடிச்சு அதை காப்பாத்திடுறான். இவன் இப்படி தன்னுடைய உயிரையே கொடுத்து அந்த முட்டையை காப்பாத்தினதை பார்த்துட்டு அந்த டிராகன் என்ன பண்ணுதுன்னா இவன் கிட்ட வந்து அவன் கையில இருக்கிற அதுடைய முட்டையை மட்டும் வாங்கிக்கிட்டு சாக கிடக்கிற நம்ம ஹீரோக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுடைய நெஞ்சையே அப்படியே அதுடைய நகத்தை வச்சே பொளந்து உள்ள இருக்கிற அதுடைய இதயத்திலிருந்து ஒரு சின்ன துண்டு எடுத்து நம்ம ஹீரோடைய நெஞ்சில வச்சு விட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பொழைச்சிக்கிறான். கடைசியில என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோக்கு அந்த டிராகன் பேசுறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோக்கு அந்த டிராகன் ஃப்ரெண்டாவே ஆயிடுது.